கதை தலைப்பு: நகைக்கடைக்குள் நடந்த அதிசயம். கதையின் தொடக்கம். சென்னையின் ஒரு பக்கவாடியில் சிறிய, பிரபலமான நகைக்கடை ஒன்று உள்ளது. அதன் பெயர் பாரதி நகைகள். கடையின் உரிமையாளர் திரு. சுந்தரம் எளிமையானவர், ஆனால் நகைச்சுவை உணர்வும் கூர்மையான முடிவெடுக்கும் திறனும் கொண்டவர். அவரது கடை ஏராளமான வாடிக்கையாளர்களால் நிரம்பி வழிகிறது. ஒரு நாள் அந்த கடையில் ஒரு அசாதாரண வாடிக்கையாளர் வருகிறார். 70 வயதான, கோபம் நிறைந்த முகத்துடன் செம்பொரியில் குடிகொண்டிருக்கும் பாட்டி. அதிகாரம் 1. பாட்டியின் கோபம். பாட்டி கடைக்கு வந்தவுடன் கடையின் ஊழியர்கள் அனைவரும் அச்சத்தில் ஆனார்கள். பாட்டி கேட்டார், நீங்கள் என்னை ஏமாற்றினீர்கள். என் நகையை வேறொருவருக்கு தருகிறீர்களா? சுந்தரம் ஆச்சரியத்தில், பாட்டி, முதலில் அமைதியாயிருங்கள். என்ன நடந்தது? எங்களை புரிந்து கொள்ள உதவுங்கள். அதிகாரம் 2. நகையின் மர்மம். பாட்டி கூறினாள், நான் கடந்த மாதம் என்னுடைய முன்னோர்களின் மரபுசார் நகையை உங்களிடம் பிசாசு தங்கமாக மாற்றச் சொன்னேன். ஆனால் இப்போது அது மாயமாகிவிட்டது. சுந்தரமும் ஊழியர்களும் கணினியில் சோதிக்கிறார்கள். அவர்கள் கடையின் காட்சி பொறியில் காண்கிறார்கள், அந்த நகையை பாட்டி போன்ற வேறொரு முகமூடி அணிந்த ஒருவர் எடுத்துச் செல்வதை. அதிகாரம் 3. அசாதாரண விசாரணை. சுந்தரம் மற்றும் அவரது நெருங்கிய உதவியாளர் ரகு அந்த காட்சியில் உள்ள மர்மத்தை கண்டறிய முடிவு செய்கிறார்கள். நகையை திருடியவர் முகமூடி அணிந்திருந்ததால் அது யார் என்று கண்டறிவது சிக்கலாகிறது. பாட்டி, எங்களிடம் சில நாள் கொடுங்கள். நாங்கள் உங்களின் நகையை கண்டுபிடிக்க தீர்மானமாக உள்ளோம் என சுந்தரம் உறுதியுடன் சொல்கிறார். அதிகாரம் 4. நகையின் பயணம். சுந்தரமும் ரகுவும் திருடனைத் தேடும் பணி தொடங்குகிறார்கள். அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் பதிவு செய்கிறார்கள். போலீசாரின் உதவியுடன் அவர்கள் முகமூடியின் கீழே இருப்பவரை கண்டறிகிறார்கள். அவர் மாரியப்பன் என்ற சிலம்பாட்ட கலைஞர். அவர் அங்கு இருக்கின்றார் என்று நம்ப முடியாத அளவுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதிகாரம் 5. உண்மையின் வெளிப்பாடு. மாரியப்பன் கூறுகிறார், அந்த நகையை நான் திருடவில்லை. எனக்கு யாரோ அதுபோன்று பாதி விலை கொடுத்து ஒரு பாவாடை தங்கச் சங்கிலி வாங்க சொன்னார்கள். மாரியப்பனின் தகவலின் அடிப்படையில் மற்றொரு பெரிய திருடனின் மாமிசத்தை உணர்கிறார்கள். அதிகாரம் 6. உண்மை துரோகம். திருட்டின் பின்னணியில் இருக்கும் நபர் செந்தில், சுந்தரத்தின் பழைய தொழில் துணைவர். அவர் தனது நகைக்கடையை தொடங்குவதற்காக மரபுசார நகைகளை திருட திட்டமிட்டிருந்தார். அதிகாரம் 7. தீர்வு மற்றும் நகைச்சுவை. சுந்தரம் போலீசாரின் உதவியுடன் செந்திலை பிடிக்கிறார். பாட்டியின் நகை பத்திரமாக மீட்கப்படுகிறது. பாட்டி மகிழ்ச்சியுடன் நகையை பார்த்து, சுந்தரம், நீ ஒன்னு கெட்டவனே கிடையாது. நான் உன் கடைக்கு புதிதாக வரப்போறேன். கடைச்சில் பாட்டி சிரிப்பதும் கடையின் ஊழியர்கள் நிம்மதி அடைவதும் நகைச்சுவை மிகுந்த முடிவை தருகிறது. கதையின் முடிவு. இந்த கதை நகைச்சுவை, அதிசயம் மற்றும் நேர்மையின் வெற்றியை வெளிப்படுத்துகிறது. பாரதி நகைகள் அதன் பழைய பெருமையை மீண்டும் அடைகிறது, மேலும் பாட்டியின் புதிய தோழமை கடையை மகிழ்விக்கிறது.